கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, நன்றி அப்பா. My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand, all other ground is sinking sand. When darkness seems to veil his face, I rest on his unchanging grace. In every high and stormy gale, my anchor holds within the wave. In மீட்பரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்திபாரம் மணல்தான், வீரஸ்திபாரம் மணல்தான். Hallelujah. Turn your Bibles to Ecclesiastes chapter 10 and verse 18. பிரசங்கி 10வது அதிகாரம் 18வது வசனம். மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். By much slothfulness the building decayeth, and through idleness of the hands the house droppeth through. இங்கே நம்ம சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம சுறுசுறுப்பாக இல்லாமல் நம்ம அசதியாகவோ சோம்பேறித்தனமாகவோ இருந்தால் அதனால் என்ன விளைவுகள் என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நெக்லெக்ட் காசஸ் ஸ்லோ பட் சர்டன் ruin. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். டிகே டசன்ட் ஹேப்பன் இன்ஸ்டன்ட்லி. ஒரு காரியம் பழுதாக போகுதுன்னா உடனடியாக அது பழுதாகாது. இப்போ நீங்கள் இரும்பு இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா அதை ஒரு 3 years 4 yearsக்கு ஒரு தடவை அதை பெயிண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி நீங்கள் பெயிண்ட் பண்ணலைன்னா அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி படுற இடங்களில் அது துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் வீடையும் அப்பப்போ நம்ம நீட் பண்ணி வைக்க வேண்டும். இட் கம்ஸ் கிராஜுவலி த்ரூ ஸ்லாத்ஃபுல்னஸ். ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் நெக்லெக்ட் ரிப்பீட்டட் ஓவர் டைம் lead to visible collapse. What is left unattended will eventually deteriorate. நம்முடைய ஜெப வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம அநேக காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவருக்கு நேராக அந்த ஜெபத்தை எடுப்பது, த ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம ஜெபத்தை விட்டுற மாட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நாளடைவில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரமே இருக்காது. எப்பொழுது எழுந்து ஜெபிக்கணும் அந்த ஜெப நேரம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது. அது என்ன ஆகும்னா அது எம்டி மைண்ட் இஸ் ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்று பார்க்கிறோம். அது மாதிரி நம்முடைய அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு தண்ணிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு அவனுடைய உள்ளத்தில் குடியிருக்கும். அது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குடியிருக்கும். அந்த மனுஷனுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட unattended things it will start decaying. Responsibility requires active effort. The house can represent not just a physical building. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்வகத்தை வீடு ஒழுக்காகும் என்று சொல்லி பார்க்கணும். அந்த வீடு என்று சொல்லும் பொழுது இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் அவர் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவர் ஃபேமிலி, our work, our faith, everything. Idleness is not neutral, but it weakens what has been entrusted to you. நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செவையாக முடிக்கிறது தான் அந்த உத்தரவாதத்தோடு செயல்படுவதாகும். growth and stability require intentional effort. ஒரு காரியம் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு காரியம் ஸ்டேபிளாக அது போய்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதை நம்ம சரி பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டும் என்றால் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ்,
அதாவது யூ ஹாவ் டு கீப் ஆன் டூயிங் வாட் யூ ஹேவ் பீன் டூயிங். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஜெப நேரம் நமக்கு வந்து ஆர்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் பாவத்தில் கூட பார்த்திங்கன்னா எடுத்த உடனே எல்லாரும் வந்து சிகரெட் பிடிக்கிறதோ குடிக்கிறதோ அதிகமாக அவங்க செய்ய மாட்டாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் தான் குடிப்பாங்க. அதை குடிச்சு என்ன ஆகும், தே கெட் த அடிக்ஷன். ஸோ இதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னா, அதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிளேஸை விட்டு வரும்பொழுது யூ ஹாவ் டு ரன் அவே ஃப்ரம் சின். அதனால் நமக்கு நெருங்கி நிற்கிற பாவங்களை விட்டு நம்ம ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆல்சோ நீட்ஸ் மெயின்டெனன்ஸ். ஜஸ்ட் லைக் அ ஹவுஸ், யுவர் இன்னர் லைஃப் கேன் லீக் வென் இக்னோர். இப்போ நம்ம சரியாக இப்போ வீடுகளில் நம்ம அந்த பராமரிப்பு இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகும், ஒழுக ஆரம்பித்துவிடும். சேம் வே ப்ரேயர், பைபிள் ரீடிங், மெடிடேஷன், டிசிப்ளின் அண்ட் அட்டென்டிவ்னஸ், தே கீப் அவர் சோல் அண்ட் அவர் பாடி ஸ்ட்ராங். நம்ம வந்து சவுண்ட் மைண்ட் என்ன, சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய சரீரத்தையும் நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மா வாடுகிறது போல் நம்முடைய சரீரம் வாடுகிறது என்று பார்க்கணும். அப்போ ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு இருக்கிற பழக்கங்கள், இதில் நம்ம வந்து சரியாக அதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்ய உங்களுடைய கிருபைகளை தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ்.